நமச்சிவாய வாழ்க. இன்றைய வகுப்பு நம்ம பிள்ளைகள் 2 பேர் டியூஷன் போயிட்டு வர காலதாமதமானதால் உங்களை எல்லாம் காக்க வைக்க வேண்டிய ஆகிவிட்டது. வரேன் குண்டோதனைத்தான் வரேன். இப்படி குண்டோதனை அழைத்து சென்று அவருக்கு உணவளிக்கும்படி அன்னை தடாதகையிடம் இறைவன் கூற, குண்டோதரன் அன்னைக்கு முன்பாக ஓடி சென்று உணவு அருந்தும் இடத்திலே பார்த்தான். அங்கிருந்த பெண்கள் தடாதகையுடைய கட்டளையின்படி குண்டோதனை கூட்டி போய் உட்கார வச்சு நம்மளுக்கெல்லாம் சோறு போடுற மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிலையும் ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் ஒவ்வொரு வகையிலும் இலையில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பாடு போடுறாங்க. குண்டோதரன் பார்த்தான், சாப்பிட்டான், பசி அடங்கல. நேராக அங்கேருந்து நிறைய சாம்பார் சாதம், ரசம், மோர், அதுபோல் எலுமிச்சம்பழம் வெரைட்டி வைக்கிறாங்கல்ல நம்ம கல்யாணங்களில், அது மாதிரி நம்ம வீட்டு கல்யாணத்திலேயே அவ்வளோ விதவிதமான உணவு படைத்தா. சொக்கனாருடைய கல்யாணத்தில் எப்படி உணர்ந்திருக்கும். எல்லாம் போய் அண்டாவோட எடுத்து அண்டாவில் இருந்தாலும் அப்படியே அள்ளி சாப்பிட்டான். பசி அடங்கலை. நேராக அந்த பக்கம் பார்த்தான். லட்டு, ஜிலேபி அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. அவியல், பொரியல், கூட்டுன்னு காய்கறிகளில் நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம குண்டோதரன் அதையும் சாப்பிட்டாரு. பசிக்குது, இன்னும் சோறு வேணும் அப்படின்னா. அப்புறம் அங்கே இருந்த சாதம், சாம்பார், தயிர் இதெல்லாம் சாப்பிட்டாரு. அப்பவும் பசி அடக்கலை. அன்னை மீனாட்சி மிரண்டு போனாங்க. என்னடா இது, இவ்வளோ சோறு மிச்சம்னு பார்த்தோம், இந்த சிறு குண்டோதரன் இத்தனையும் சாப்பிட்டுருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அவன் நேராக போனான். பச்சை அந்த காயெல்லாம் எடுத்து சாப்பிட்டான். பாலை குடித்தார், தயிரை குடித்தார். அதோட பசி அடங்கலை. அங்கிருந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், முழுங்க ஆரம்பிச்சிட்டான். அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. சமையலுக்காக வச்சுருந்த அரிசி மூட்டையெல்லாம் எடுத்து கபான்னு வாயில் கொட்டிட்டாரு. அப்புறம் காய்கறிகளெல்லாம் எடுத்து சாப்பிட்டாரு. துவையலெல்லாம் எடுத்து சாப்பிட்டாரு. நெய், தேன், இன்னும் என்னென்ன வடை, பஜ்ஜி, போண்டா, பணியாரம் என்னென்ன இருக்கோ அத்தனை எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு பிடி பிடிச்சாரு. என்ன புரோட்டா சூரியா, டேய் வேண்டாம், அகத்தியா அடி வாங்குவேன். நான் குண்டோதனை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், அவன் புரோட்டா சாப்பிட்றத பற்றி பேசிகிட்டு இருக்கான். அவளை ஒன்றும் இல்லைடா, பிஸ்கோத்துரா. இங்கே என்ன நடந்தது, குண்டோதனை எல்லாம் சாப்பிட்டார். பசி அப்பவும் அடங்கலை. இருக்கிற தண்ணியெல்லாம் குடித்தார். அம்மா பயந்து போனாங்க. ஐயோ இது என்னது, ஒரு இது இருந்தது அம்மாவுக்கு. ஒரு மகாராணி இல்லையா, அவளுக்கு ஒரு கர்வம் இருந்தது. எங்கள் நாடே வலிமையானது, எங்கள் நாடு எத்தனை பெரிது, இந்த கல்யாணத்துக்கு உலகையே கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம் அப்படின்லாம் கொஞ்சம் நம்ம பெரிய விருந்து படைச்சிட்டா நம்ம அப்பா அம்மாலாம் ஒரு கெத்து காட்டுவாங்க, சாப்பாடு எப்படி அப்படி. அது மாதிரி அன்னை தடாதகையும் கொஞ்சம் கெத்து காட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. இந்த குண்டோதரன் சோறு சாப்பிட்டு அலையதை பார்த்துட்டு ஐயோ நம்ம ஏதோ தப்பாக நினச்சிட்டோன்னா அந்த மனசில் இருக்கிற கர்வம் குறைந்து ஓடோடி போய் சொக்கனாரை வழிபட்டு, இறைவா இந்த குண்டோதரன் பசி ஒன்று அவனுக்கு சோறு போட்டு கட்டுப்படி ஆகல, என்ன அவன் பசியை தீர்த்து வைங்கன்னு முறையிடுறாங்க. உடனே எம்பெருமான் சொக்கநாத ஸ்ரீ சோமசுந்தர பாண்டியர் சிரித்து கொண்டு, சரி இதுக்கு மேலேயும் நம்ம வீட்டுக்காரி மீனாட்சியை சோதிக்கக்கூடாதுன்னு நினச்சி அன்னபூர்ணி தாயாரை நினைத்தார்.
காசியில் இருக்காங்கல்ல அன்னபூரணி, கையில் கரண்டியோட ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க, அவங்க தான். அந்த அன்னபூரணி நினைக்கிறார். உடனே அங்கிருந்த 4 பாத்திரங்களில் தயிர் கலந்த சாப்பாடு அப்படியே பொங்கி வழியுது. உடனே சிவருமான் குண்டோதரனும் அதை சாப்பிடச் சொன்னார். அதை சாப்பிட்டதும் குண்டோதரன் பசியாய் தீர்ந்தது. ஆக இங்கே இந்த கதையில் சோறு நிறைய போச்சு. நம்ம ஊரில் கூட நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்தால் கொண்டு போய் அனாதைகளுக்கும் இந்த கருணை இல்லங்களுக்கும் கொடுப்போம். இதை விட ஒரு மோசமான செயல் எதுவும் கிடையாது. அவங்களுக்குன்னு செஞ்சு கொடுக்கறதில்ல, பிச்சை போடுறோம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அது இங்கே இந்த கதை கூறும் தத்துவம் என்னன்னா, அவரவர் நிலையை அறிஞ்சு அவர்களை தன்னோடு சேர்த்து கொள்ளணும். யாராக இருந்தாலும் அந்த கெத்து இருக்கக்கூடாது. சாமிக்கிட்ட போயிட்டு, ஏய் நான் யார் தெரியுமா, நான் தான் தர்மகர்த்தா, நான் யார் தெரியுமா, நான் சிவனடியார், நான் யார் தெரியுமா, பெரிய அப்படி சித்தன். என்ன கோயிலெலாம் பார்த்தீங்களா, சரியான காமெடி நடக்கும். தினம் கோயிலுக்கு போகிறவன் ஏதோ ஒரு நாள் கோயிலுக்காரனை மறைச்சிட்டு நின்றுட்டுருப்பான். ஏன்னா இவன் தினம் வர்றவனா, கெத்து தானே. நான் தினம் வரேன், இவன் ஏதோ ஒரு நாள் வரான். அப்படியெல்லாம் கிடையாது. இறைவன் பார்ப்பார், பின்னால் இருக்கிறவன் பார்ப்பார். ஏன்னா அவன் ஏதோ ஒரு நாள் தான் கழுவெல்லாம் முடித்து டைம் இருக்குள்ளே கோயிலுக்கு வருவான். அவனை தான் பார்க்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு, ஏய் நான் பெரிய காணியாட்சி தெரியுமா, நான் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் செய்த உழவார பணிக்கு ஈடு இணை எவனுமே செய்ய முடியாது தெரியுமா, என்ன மாதிரி மீனாட்சி கல்யாணத்தில் அன்னதானத்துக்கு அரிசி கொடுக்க யாராலும் முடியாது தெரியுமா. இப்படி அகங்காரம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அந்த அகங்காரத்தை நீக்குவதற்காக இறைவன் இந்த திருவிளையாடலில் என்ன செய்கிறார்னா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் நினச்சினா உன் கதையை மாற்றிடுவேன். அதனால் நீ என்ன செய்யணும், இந்த மாதிரி தெனை வெட்டால் கெத்து காட்டிட்டு தெரியக்கூடாது. என் முன்னால் கோயிலில் நான் என்ன பெரிய ஆள், நாங்கள் திருவாசக முற்றுவதல் குழு, நான் திருவிளையாடல் குழு, நான் புராண குழு, முன்னால் போய் கெத்து காட்டுறது. ஏன்னா இவங்கெல்லாம் சாமி தாங்குறவங்களாம். எங்கள் ஊரில் அப்படி தான் நடக்கு. சிவனடியார்கள் வந்துட்டா பக்தர்கள் என்னம்பாங்கன்னா, வந்துட்டானுங்க இவரோட பாட்டு கத்தி பாட போகிறாங்க. நம்ம கவலையை சாமிக்கிட்ட சொல்ல முடியாது. எல்லாருக்காக தான் கோயில். கூட்டம் இல்லாதப்ப உட்கார்ந்து பாடுங்களே, யார் சாமி வேண்டாங்கிறா. நான் சிவனடியார் என்று சொல்வதே அகங்காரம். நான் திருவாச முற்றுவதல் தொடர்ந்து செய்கிறேங்கிற அகங்காரம். நான் நல்லா படிக்கிறேன், என்னால நீ படிப்பியான்னு சொல்கிறது அகங்காரம். எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறது அகங்காரம். இதையெல்லாம் குழந்தைங்க செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா குண்டோதர்கள் மாதிரி யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு உண்டிலன்னு பண்ணிடுவார். என்ன இன்பா, என்ன நீயே குண்டோதரியாட்ட சாப்பிட்ற, நீ நிறைய சாப்பிட்றப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏய் பாரு குண்டோதர் நாட்டம் சாப்பிட்றாங்க இல்லையா. அதனால் என்ன செய்யணும்னா, நம்ம ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. நம்ம யாருக்காவது உதவி செஞ்சால் கர்வப்படக்கூடாது. நம்ம யாருக்காவது சோறு போட்டால் கர்வப்படக்கூடாது. கர்வப்படாமல் இருந்தால் குண்டோதர் மாதிரி ஒரு ஆள் நம்மளை சோதிக்க மாட்டார். இந்த அன்னக்குழி நாள் வந்துச்சு, அதில் தயிர் சோறு வந்தது அப்படின்னு இந்த கதையில் பார்த்தோம் இல்லையா. அது எங்கே இருக்குன்னா, நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் மேற்கு பகுதியில் பிர்லா மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்படியாச்சா, இப்படி இருக்கக்குள்ள இந்த குண்டோதரன் நல்லா சாப்பிட்டானா, சாப்பிட்டா தூக்கம் வரும்ல, கல்யாண அலைச்சல் வேற. சாமி கல்யாணத்தை பார்க்க நம்மளே சித்திரை திருவிழாவில் போய் நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு தேர் பார்த்துட்டு சாப்பிட்டா எப்படி தூங்குறோம், அதுபோல் இந்த குண்டோதரன் என்ன பண்ணான்னா, நல்லா சாப்பிட்டதும் போயிடமான்னு படுத்துட்டான். எங்கே படுத்தானே அவனுக்கு தெரியல, அவ்வளோ தூக்க கலக்கம். அப்படி ஒரு தூக்கம் தூங்குறான். தூங்கினதும் கொஞ்ச நேரத்தில் அவன் இப்படி புரண்டு படுக்கிறான். உடம்பு நிறைய சாப்பிட்டதுனால உடம்பு வீங்கி மலை போல் புரண்டு தண்ணி தாகம் எடுத்து
ஐயையோ தண்ணி வேணுமேனு ஓட்டோட்டமாக ஓடுறான். அங்கேருந்து பொற்றாமரை குளத்துலேருந்து கிணறு ஓடை எல்லா தண்ணீரையும் என்ன பண்ணான், நம்மால் குடிச்சிட்டான். தாகமே அடங்கலை. நேராக போய் சாமிக்கிட்ட, இறைவா என்னை இப்படி சாப்பிட வச்சு, இப்படி தண்ணி தாகம் வர வச்சு, இப்படி என்னை கொடுமை பண்ணுறீங்களே அப்படி தானே கேட்டிருப்பான். போய் சாமி தாங்கள் அப்படின்லாம் பேசியிருக்க மாட்டான். அவன் அவனுக்கு நம்மளே தண்ணி தாக இடத்துல விட்டுலாமா, தண்ணி கூட அப்படி கத்துறோம்ல, அதுபோல் இவன் போய் நம்ம அப்பா கிட்ட கேட்க, சிவருமான்கிட்ட அவர் என்ன பண்ணார்னா, சாமி தலையில் கங்கை வச்சிருக்கார் தெரியுமா. நம்ம ஆளுங்க முட்டா பசங்க சில கதை சொல்லுவாங்க, தலையில் கங்கையை மறைச்சி வச்சிருக்காரு, உடம்புல பாதி அம்மா வச்சிருக்காரு, சாமி 2 பொண்டாட்டிக்காருன்னு ஒரு பித்தலாட்டமான கதை சொல்லுவாங்க. அங்கே நடந்தது என்னன்னா, பகீரதன் அப்படின்னு, எப்படி நம்ம சோமசுந்தர பாண்டியர் மதுரையில் இருந்து ஆட்சி செய்கிறார் இல்லவா, அதுபோல் வடநாட்டில் பகீரதன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் என்ன பண்ணார், அவர் நாட்டில் வறுமை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணி பஞ்சம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. உடனே பகீரதன் போய் கடுமையான தவம் செய்கிறான். எதுக்கு, அவன் நாட்டில் நீர்வளம் குன்றாமல் இருக்க கங்கையை வடநாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக போய் திருக்கயிலாய மலையில் கடுமையான தவம் செய்கிறார். தவம் செய்ததும் அவனுடைய தவத்தின் சிறப்பை கருதி கங்கா இருக்கால, கங்கை நதி, அது அப்படியே ஆகாய கங்கை, மலை தான் ஆகாய கங்கை. பேய் மலை, திருநெல்வேலியெல்லாம் பூந்ததில்ல, போன வருஷம் ஊரெல்லாம் பூந்தில்ல, தண்ணி புகுந்து எல்லாரையும் உண்டு இல்லை பண்ணிச்சு இல்லையா, அது மாதிரி அந்த ஆகாயத்திலிருந்து கங்கை ஆறு அப்படி வேகமாக பூமி நோக்கி இறங்குது. அது அப்படியே இறங்கினா பூமியை முழுகடிச்சிடும். இதை பார்த்து நம்ம அப்பா இருக்கார்ல, யார் தான் சொக்கர், அவர் என்ன பண்ணார்னா, அப்படியே நின்று தன்னுடைய சடாமுடியை வச்சு இப்படி தலையாட்டி ஒரு சுற்றினார். நம்மலாம் இப்படி தலை இப்படி சுற்றிட்டு விளையாடுவோம்ல, தலை முடி, இந்த சினிமாலாம் டான்ஸ் ஆடப்போ பேய் மாதிரி தலை விரிச்சு போட்டு இப்படி தலை சுற்றிட்டு டான்ஸ் ஆடுவாங்கள்ல. என்ன பாட்டு, ஓ ஆத்தா வந்திருக்கேன்டாவா, அதில் ஆடுவாள்ல இந்த பொம்பளை, இப்படி ஒரு தலையை சுற்றிக்கிட்டு, திருப்பாச்சி தான். அது மாதிரி சாமி ஆடலாம்ல, காலை விரித்து நின்று தலையை ஒரு சுற்றினார். அந்த கங்கை நதி தன்னுடைய ஜடாமுடியில் கட்டி விட்டார். அது பிறகு கொஞ்சமாக அப்படியே பூமிக்கு வர்றதுக்கு வழி செய்கிறார். நாங்கள் திருக்கயிலாய யாத்திரை சென்ற பொழுது அங்கே ஒரு இடத்துல நாங்கள் போனப்பெல்லாம் 1994 11,000 அடி நடந்து போகணும். அப்படி போகிற இடத்துல ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10,000 அடி உயரத்தில் மேலே இருந்து அப்படியே ஒரு மலை முகட்டில் இருந்து அப்படியே கங்கை இறங்கும். அங்கே அந்த இடம் ஓம்னு இறைச்சல் வரும், நல்லாயிருக்கும் அந்த இடம். என்ன காளி நதி, அங்கே தான் மேலேருந்து கங்கை பொங்கி கீழே விழறாங்க. ஆகாய கங்கை அந்த இடத்துல தான் சாமி தலையில் முடிச்சிருந்தாராம். விழுந்தால் நாங்கள் கங்கையோட ஐக்கியம் ஆகிடும், அவ்வளோ பள்ளத்தாக்கு. கிட்டத்தட்ட 9,800 அடின்னு நாங்கள் அந்த இராணுவ வீரர்கள் அங்கேருந்து அதை பார்க்கும் பொழுது தான் நான் படித்த ஜடாமுடியில் சிவருமான் கங்கையை வச்சு பிடிச்சி கட்டி போட்டார்னு சொன்னாங்கல்ல, அது எவ்வளோ உண்மைன்னு உணர முடிஞ்சுது. நம்முடைய புராணங்கள் இருக்கிறதெல்லாம் கதை கிடையாது, என்றோ நடந்த ஒரு சம்பவம். வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை ஆண்டாங்க, காந்தின்னு ஒரு தாத்தா இருந்தாங்கன்னா புத்தகத்தை படித்து தானே நம்புகிறோம், பார்த்துருக்கோமா நம்ம? இல்லை. அதனால் இதெல்லாம் நடந்த வரலாறு நம்பித்தான் ஆகணும். பகீரதன் வாழ்ந்திருக்காரு, மீனாட்சி கல்யாணம் நடந்திருக்குல்ல, அது சரி இருக்கட்டும். அப்படி இந்த கங்கையை தன்னுடைய தலை முடியில் கட்டி வச்சிருந்தார் இல்லையா சாமி, அவர் என்ன பண்ணார், குண்டோதரன் போய் வணங்கினதும் தம்முடைய திருமடியில் முடியில் இருக்கக்கூடிய கங்கையை
மதுரைக்கு பக்கத்தில் நதியாக ஓடும்படி கட்டளையிடுகிறார். கங்கை நதி தென்னகத்தில் இறைவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி நதியாக வேகமாக, ஏற்கனவே அது வேகமாக தானே ஆகாயத்திலிருந்து இறங்கிச்சு, இங்கே மட்டும் மெதுவாக இறங்கியிருக்கோம். வேகமாக அந்த நதி பெருக்கெடுத்து ஓடுது. அது வேகமாக பாய்ந்ததால் அந்த நதிக்கு வேகவதி அப்படின்னு பெயர். என்ன பேர்? வேகவதி. இந்த வேகவதியானது இந்த கங்கை சிறுமான் கையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு உருவானதால் இதற்கு வைகை என்று பெயர். நம்முடைய வைகை ஆற்று பெயர் என்ன? வேகவதி. சிறுமான் கை வைத்ததால் அதற்கு வைகை என்று பெயர் ஏற்பட்டது. உடனே நம்முடைய சொக்கநாதர் குண்டோதரனை பார்த்து, குண்டோதரா, பெருக்கெடுத்து ஓடுகிற நதியை அங்கே போய் நதியில் நீர் உன்னுடைய தாகத்தை தணித்துக்கொள் என்று சொன்னதும் நம்முடைய குண்டோதரன் வேகமாக ஓடினார். ஓடிச் சென்று வைகை நீரை அருந்தினார். அவருடைய தாகம் தீர்ந்தது. ஆக நம்ம மதுரைக்கு வைகை வரை யார் காரணம்? குண்டோதரன். அதுக்கு கூட ஒரு திருவிழா எடுக்கலாம் போல. வைகை இல்லைன்னா பாண்டி நாட்டில் வளமை கிடையாது இல்லையா? அப்போ வைகை வர காரணமானது யார்? குண்டோதரன் தானே. அவ்வளோ நல்ல ஒரு ஆள்னு வச்சுக்கவே. அப்புறம் நம்ம குண்டோதரன் பொங்கி வரும் நதியின் நடுவே சென்றார். நடுவில் நின்றுக்கிட்டார். தன்னுடைய இரு கையிலையும் தண்ணி எடுத்து லபக்குன்னு குடிக்கிறார். அது என்ன லபக்கு தண்ணி குடிக்கிறப்ப சரி சலக் எப்படியோ ஒன்று அந்த தண்ணீரை பருகினார். அவருடைய தாகம் முற்றிலும் தீர்ந்தது. குண்டோதரன் சென்று நம் பெருமான் முன் நின்று அருமையான பாடல்களை பாடுகிறார். உடனே இறைவன் குண்டோதரனை என்ன செய்கிறார்? சிவபூதங்களுக்கு தலைவராக்கினார். என்ன ஆக்கினார்? குண்டோதரனை தலைவராக்கினார். ஆக என் பிள்ளைகளா, சும்மா சாமி கதை சொல்கிறக்குள்ள சினிமா சீன்கெல்லாம் போகக்கூடாது. என்னவா இருங்க, அம்மாட்ட சொல்லி வச்சுக்கிறேன் உன்னை. இப்படி சம்பவமெல்லாம் நடந்ததும் நம்முடைய சோமசுந்தர பாண்டியன் பல ஆண்டுகள் மதுரையை ஆட்சி செய்து வருகிறார். நாடு நகரமெல்லாம் செழித்து செங்கோல் நிலை பெற்று மக்கள் வளமாக வாழ்ந்து கொண்டு இருந்தனர். இன்றும் வாழ்கிறோம். இவ்வாறு சோமசுந்தர கடவுள் உலகம் முழுவதையும் ஆண்ட மாண்பை பரஞ்சோதி முனிவருங்க திருவிளையாடற் புராணத்தில் மிக சிறப்பாக கூறி பாடுவார். நீங்கள்லாம் பெரிய பிள்ளைங்க, இந்த திருவிளையாடற் புராணம், அந்த பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடற் புராணம் மூல உரையை படியுங்கள். புரியுதா? அதற்கு பிறகு என்ன நடந்தது? கங்கை நதி நம்ம மதுநாட்டில் தங்கிடுச்சு. வேக நதியாகி அது வைகை நதியாகி அப்படியே இருக்குது. நல்லபடியாக வைகை ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலே கங்கைக்கிணையான வைகையில் ஆற்றுல தண்ணி இருந்தாலும் வைகை கரையில் இருக்கிற கிணத்துலாம் தண்ணி வத்தா தெரியுமா? விவசாயம் செழிப்பாக தானே இருக்குது. அவ்வளோ சிறப்புடையது நமது சிறுமானால் உருவாக்கப்பட்ட வைகை நதி. இந்த வைகை நதி உருவாக்கி நதி அந்த வைகை இல்லைன்னா பாண்டிய நாட்டில் விவசாயம் அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. தான் ஆளும் நாட்டில் செழிப்புண்டாக வைகையை சேருமான் உருவாக்கினார். ஆச்சா, சரி. இந்த இடம் எங்கே இருக்கு? ஆகாய கங்கையை பூமியிலிருந்து வழிந்தோடச் செய்தார்னு பார்த்தோம். இந்த தண்ணீருக்காக குண்டோதரன் ஒரு குளம் வெட்டான். ஆமா கண்ணு, இன்னைக்கு அந்த குளம் இருக்கு. அது இந்த கண்மாய் எங்கே இருக்குன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கு. அந்த கண்மாய் வெட்டிய மண் போட்ட இடம் தியாகராஜா காலேஜ்னு ஒன்று இருக்குது தெரியுமா? மதுரையில் தியாகராசர் கல்லூரியில். அந்த கல்லூரிக்கு பக்கத்தில் சின்ன குன்றா இருக்கு. அதே போல் பூதக்குடி குளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா
குளமங்கலம் அருகில் இருக்கிறது. நம்ம மதுரைக்கார பிள்ளைங்க, வெளியூர் பிள்ளைங்களாம் மதுரைக்கு போனால் என்ன பண்ணும், இந்த குண்டோதரன் வெட்டிய குளத்தில் கண்ணிலையாவது பார்த்துட்டு வாங்க. என்ன இப்படி போயிட்டு இருந்ததா? அப்போ ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? பெரிய விஷயம் நடந்தது. இந்த கடல் இருக்குல்ல கண்ணு, உலகத்தில் 7 கடல், இதையெல்லாம் சாமி திடீர்னு வர சொன்னார். எதுக்கு? நாளைய பதிவில் சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பிள்ளைகளா, அது 5 கதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட யாருக்கிட்டையும் நான் கேள்வியே கேட்கறதில்ல. திடீர்னு ஒரு நாளைக்கு பதிவில் கேள்வி போட்டு விடுவேன். தயாரா? சும்மா ஜாடையெல்லாம் காட்டி கை தூக்கக்கூடாது, கேள்வி கேட்டால் மாட்டிக்குவீங்க. அதனால் திடீர்னு ஒரு நாளைக்கு இது வரைக்கும் எத்தனை வரலாறு சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி, முதல் திருவிளையாடல் எது என்று ஒரு கேள்வி, யாருக்காக வைகை நதியை, குண்டோதனுக்காக இல்லை, நம்மளுக்காக. குண்டோதனா அப்பவே நதி வற்றி போயிருக்கணும்ல, இப்பெல்லாம் விட சொல்லக்கூடாது. பிறகு சொல்லுங்க கேள்வி கேட்குறப்ப. நமச்சிவாய வாழ்க. சரி கண்ணுங்களா, எல்லாம் போய் சாப்பிட்டு தூங்குங்க, நல்லா இருங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.